Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சமான ஊறுகாய் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு மாங்காய் சீசனு ரொம்ப அதிக அளவில் வந்து மாங்காய் கிடைக்கும். அது இல்லாமல் அதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ அதிக அளவில் மாங்காய் கிடைக்கிறதுனால நம்ம வாங்கி மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்க மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊறுகாய் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாம இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு நான் வந்து 2 மாங்காய் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 2 மாங்காய் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். நான் மாங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மேலே இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாங்காயை வந்துட்டு பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சைஸ் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்ன சைஸஸாக போட போகிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி போட போகிறேன். ஏன்னா குட்டி குட்டியாக போடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதனால் ஊறுகாயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உபரி ஆகும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருந்து இன்னும் குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 மாங்காயும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 மாங்காய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய தூள் தான் இது. இப்போ பாருங்கள், 2 மாங்காய் நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் அளவில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தாங்க. இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸ் வந்து நான் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தாங்க. இப்போ வந்துட்டு மாங்காய் வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நான் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு வந்து இதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணோம்னா தான் ஊறுகாய்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள். இது வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இது நல்லா போட்டுட்டு உப்பையும் வரமிளகாய் தூள் 2யும் போட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம குலுக்கி விடுறோம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூள் உப்பு வந்து மாங்காயோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா குலுக்கி விடணுங்க. இப்போ இந்த மிளகாயும் உப்பும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் ஊறுகாய் நீங்கள் ரெடி பண்ணும்போது கரெக்டாக அந்த காரம் உப்பு வந்து கரெக்டாக வரும். இப்போ போடும்போதே கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் போட்டு குலுக்கி விட்டு ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இதை வந்து 2 நாள் நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி நம்ம எவ்வளோ மாங்காய் பீசஸ் வந்து எவ்வளோ போட்டோம். இப்போ அதுலேருந்து நல்லா ஊறி அந்த மிளகாய் தூளும் உப்பும் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா ஊறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் மாங்காயோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்காக கடலப்பருப்பு இதெல்லாம் வந்துட்டு வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை லைட்டாக நான் வறுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் வெந்தயம் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஊறுகாய் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகும் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு இது 4ம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம பொன்னிறமாக வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஊறுகாய் வந்து தாளிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேங்க.
நல்லெண்ணெய் வந்து தாளிப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஹீட்டில் வந்து கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள் கடுகு எல்லாமே வந்துட்டு நல்லா பொரியுது. இப்போ இது கூட நான் ஒரு கொத்து அளவுக்கு நான் வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கறிவேப்பிலை போட்டுட்டு இது கூட வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய், அந்த மாங்காய் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே இருக்குன்னா அப்படியே அந்த சாந்தோடு அப்படியே வந்துட்டு இந்த மாங்காய் வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் அப்படியே நான் அதிலே போடுறேன். இதில் இப்போ எல்லா மாங்காயும் வந்துட்டு இது கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா வந்துட்டு கிளறி விடலாம். இப்போ பாருங்கள் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நான் வந்து கிளறி விடுறேன். இப்போ இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டே போகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1 இயர் ஆனால் கூட இது வந்து கெட்டு போகாது. கொஞ்சம் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த ட்ரை ஆகிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணி இந்த ஊறுகாயில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சிங்க அப்படின்னாவே போதும். ட்ரை ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஊறுகாயோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கே தெரியும் அதனுடைய வாசம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்தளவுக்கு வந்துட்டு மாங்காயுடைய வாசமும் அந்த பவுடருடைய வாசமும் ரெண்டும் சேர்ந்து சூப்பராக வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கி விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் வந்து குக் ஆச்சு அப்படின்னா போதும். நமக்கு வந்துட்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஆயில் எல்லாமே வந்து பிரிஞ்சு நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஊறுகாய் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இது வந்துட்டு நம்ம கிளறி விட்டால் போதும். ஏன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆயிரும். ரொம்ப டைம் வந்து இழுக்காதுங்க. ஏன்னா நம்ம 2 நாள் வந்து இதை ஊற வச்சுருக்கோம். அதனால் வந்து இது சீக்கிரமாகவே வந்து குக் ஆயிருங்க. இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு என்னென்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றும் போது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் வந்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் மாங்காய் பீசஸ் எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து ரெடியாக இருக்குதுங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு, ரசம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும், சூட்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு மாங்காய் சீசனு. ஸோ ஈஸியாக நமக்கு மாங்காய் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வாங்கி நீங்கள் ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த்துக்கு ஆகிற மாதிரி 1 இயர்க்கு ஆகிற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட் வந்து இந்த மாங்காயில் வந்து கிடைக்குங்க. ஊற வைக்காமல் வந்து ஊறுகாய் ரெடி பண்ணுறோம். ஆனால் அதை விட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே இந்த மெத்தடு தாங்க ட்ரை பண்ணுவேன். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.